வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈஸியாக பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருந்தால் போதும் இந்த பிரெட் சாண்ட்விச்சை நீங்கள் சுட சுட ரெடி பண்ணிடலாம். நிறைய ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சாண்ட்விச்சை நம்ம பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மேயோ கூட சாப்பிடலாம். நான் இந்த சாண்ட்விச்சில் வெஜிடபிள்ஸ் கூட கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் சீஸ் சேர்த்து தான் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெஜ்ஜீஸில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், கேரட், தக்காளி, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். முதல்ல 2 வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 எண்ட்ஸ் அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கேரட்லேயுமே 2 எண்ட்ஸ் அதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணிக்கணும். நான் பொடிப்பொடியாக சாப் பண்ணுறதுக்கு வேலையை சிம்பிளாக ஆக்கிறதுக்கு இந்த குட்டி மினி சாப்பர் யூஸ் பண்ண போகிறேன். காயெல்லாம் நல்லா ஃபைனாக இருந்தால் தாங்க உங்களுக்கு ப்ரெட்டை விட்டு வெளியே வராது. கடிக்கும் போது நம்மளுக்கு ஸ்மூத்தாக உள்ளே போகும். முக்கியமாக நீங்கள் ரா வெஜ்ஜீஸ் வச்சு சாண்ட்விச் பண்ணும்போது காயெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தால் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா சாப்பர் காமிக்கிறாங்களே, இது சாப்பருக்கான ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. எனக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சதுனால அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். கட் பண்ண காய் எல்லாத்தையும் 1 by 1 நம்ம பவுலில் சேர்த்துட்டே வரலாம். முதல்ல வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் கேரட்டையுமே இதே சாப்பரில் பொடிப்படியாக நறுக்கிட்டு அந்த வெங்காயத்து கூடயே சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணல, கையில் தான் கட் பண்ணுறீங்கன்னா கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. இந்த சாண்ட்விச்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேப்சிகம் எடுத்துக்கலாம், இல்லைனா பெல் பெப்பர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் க்ரீன் கலர் கேப்சிகம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுவும் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கேப்சிகமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் உண்டு. மீதி எல்லா வெஜிடபிளோட ஃப்ளேவருமே அது டாமினேட் பண்ணிவிடும். அதனால் கேப்சிகம் கம்மியாக சேர்த்துக்கலாம். குடமிளகாயுமே நான் இதே கட்டர்லேயே போட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். அதையுமே இந்த கேரட் வெங்காயத்தை கூட சேர்த்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு டேங்கி ஃப்ளேவர் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியுமே இதே சாப்பரில் கட் பண்ணிக்கலாம். ஆனால் விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் தக்காளியோட ஃப்ளஷை மட்டும் சேர்த்துக்கோங்க. சீடோட போட்டோன்னா சாண்ட்விச்சோட ஸ்டஃபிங்கில் நிறைய ஈரப்பதம் வந்துடும். அதனால தான் நம்ம சீடெல்லாம் நீக்கிட்டு அந்த ஃப்ளஷை மட்டும் சாப் பண்ணி போட்டிருக்கோம். இப்படியே நம்ம சாலட் பண்ணும்போது சாலட்க்கு பைண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பன்னீர் அதுக்கப்புறம் சீஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 100 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் 1/2 லிட்டர் பாலை காய்ச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் எடுத்துகிட்டு அந்த கிரம்பிள் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்க்கும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷன் வேல்யூ ஏறும். இந்த சாண்ட்விச்சை நம்ம கொஞ்சம் இட்டாலியன் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். அதனால தான் ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொசரெல்லா சீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சாண்ட்விச்சுக்கு நல்லா வாசனை கொடுக்கறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் இல்லைனா பாஸ்தா சீசனிங் இல்லைனா ஆரிகானோ சீசனிங் இருந்தால் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு இருக்கான்னு கடைசியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த சீசனிங்கோட ஃப்ளேவர்லாம் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹங் கர்ட் இல்லைனா நல்லா திக்காக இருக்கிற தயிரை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. தயிர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒத்தொத்தியாக இருக்கிற காய் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கொடுக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சாண்ட்விச்சோட ஃபில்லிங் ரெடி. இப்போ இதை ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி டோஸ்ட் பண்ணிட்டா நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடும். 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட 2 பக்கமே நம்ம பட்டர் தடவிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்லைஸ் மேலே மட்டும் நம்ம ஃபில்லிங் வச்சுக்க போகிறோம். நம்ம பண்ணி வச்ச ஃபில்லிங்கை நல்லா தாராளமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், ஏன்னா வெஜ்ஜீஸ் தானே. ஃபில்லிங்கை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே அந்த இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சுட்டு அப்படியே ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் பிரெட், மில்க் பிரெட் இல்லைனா ப்ரௌன் பிரெட் எந்த பிரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டோட மேல் பக்கம் அடிப்பக்கம் 2த்துலேயுமே நீங்கள் பட்டர் தடவிடுங்க. இப்போ பட்டர் தடவின இந்த பிரெட் சாண்ட்விச்சை நம்ம டோஸ்டரில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி டோஸ்டர் இல்லைன்னா நீங்கள் தவாவில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸ் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு 2 ஸ்லைஸுமே நல்லா ஒட்டிக்கும், பிரிஞ்சு வராது. சீஸ் இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ கூட இந்த பைண்டிங்க்கு சேர்த்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி டோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சூடாக சாஸ் இல்லைனா மேயோ கூட சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த பிரெட் சாண்ட்விச்சை நீங்கள் ரொம்ப குயிக்காக 10 to 15 மினிட்ஸில் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை தவிர ஸ்நாக்ஸுங்கிற பிளேலிஸ்ட்குள்ளே நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் இருக்குது. டைம் இருந்தால் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.